இருந்த 5,000 அட்வான்ஸாக கொடுத்துட்டு வந்துட்டோம். நீ எதை வச்சு இந்த லோன் வாங்க போகிற, லேண்ட் வாங்க போகிறேன்னே தெரியல. லோனு தான் வாங்கணும். ஏய் பிரதர், யாருக்கு ஃபோன் வாங்கணும்னு சொன்னேன்ல, உனக்கு தான் லோன் அமௌண்ட் வருதுல்ல, அதில் வாங்கிக்கலாமா? எந்த மாதிரி இடம் வாங்கலாம்னு தெரியலையே. எதை பார்த்தாலும் வாங்கலாம் போகணும். நல்லா சிட்டிக்கு நடுவில் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி லேண்டாக பார்த்து வாங்கணும். சரியா? ஆமாம், அமௌண்ட்டு உங்கள் கிராண்ட் ஃபாதர் தருவார். ஆமாம், தருவார். சிட்டி அவுட்டில் பாரு, ரொம்ப சீப்பாக இருக்கும், பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். சிட்டி தான். சிட்டி அவுட்ரு தான். சிட்டி தான். சிட்டி அவுட்ரு தான். சிட்டி தான். நீ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பேசாதீங்க. நாங்கள் 2 பேரும் நம்ம எப்படா பார்ப்பேன்? எப்படி பார்க்கணுமா? நீங்கள் நிறுத்துங்க, இறங்கு. இப்போ பாரு எப்படி பார்க்க போகிறது. சும்மா இருக்க நமக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குது. இல்லை நீங்கள் வேலைக்கு வேறு போக சொல்கிறாங்க. வேலைக்கு போனால் இன்னும் எவ்வளோ டயர்டாகும். இப்போ என்ன தான் பண்ணுறது? சரி, படத்தையாவது பார்ப்போம். என்ன படம் பார்க்கலாம்? அப்படி கேடு டெனட்டு போடு. இதோட 15,000 தடவை. இப்போவாது புரியுதான்னு பார்ப்போம். 15 தடவை இல்லை, 15,000 தடவை பார்த்தாலும் இந்த மரம் மண்டிக்கு ஏற இன்னை தண்டி வருவாயா பாரு. ஒருத்தன் விண்ணை தாண்டி வருவாயா, வீட்டை தாண்டி வருவாயா? அதெல்லாம் வேண்டாம். ராட்சசன் பாரு, என்ன கிரைம் த்ரில்லர். அதெல்லாம் வேண்டாம். சீதாராமன் பாரு, இவனுக்கு அதெல்லாம் வேண்டாம். போர் தொழில் பாரு, அதை விடையா படம். அதெல்லாம் வேண்டாம். வானத்தி போலை பாரு, என்ன பிரதர் சென்டிமெண்ட். என்ன பண்ணலாம்? எந்திரிப்பா, எந்திரி. எதுக்கு அழுகிறானுங்க? இந்த பேங்க்கார் இன்னுமே ஃபோன் பண்ணாமல் இருக்கிறான். வரணும்னா ஓகே. ஹலோ ஹலோ சார், இந்த லோன் வேணும்னு கேட்டிருந்தீங்களா சார்? இல்லை சார், நான் கேட்டிருந்தேன் சார். இந்த இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்க சார் லேண்டுக்கு. ஆமாம் சார், காட்டில் தான் நிற்காது. இல்லைங்க சார், லேண்டில் தான் நிற்கிறேன், இடத்துல தான் இருக்கிறேன். வாங்க சார். ஒன்றும் சொல்லல, அவனை பேசிட்டு இருக்கேன். வரீங்களா சார்? வாங்க. தேங்க்யூ. செல்லம், இந்துமா சொல்லுமா, மீட் பண்ணணுமா? எப்போ? நாளைக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துடலாம். பாஸ் கூப்பிட்றாரு, கூப்பிட்றேன். ஹலோ சிந்துமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாஸ்ட்டை தான் பேசிகிட்டு இருந்தேன். நீ ஃபோன் வாங்கணும்னு சொல்லியிருந்தீல்ல, அதுக்கு தான் பேசிகிட்டு இருந்தேன். இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? எவன் கிழிச்சான் தெரியலையே. ஏய் பாலா, இதெல்லாம் மகாபாவம்டா. ஷாஜகானுக்கு ஒரு மும்தாஜ் தான், ரோமியோவுக்கு ஒரு ஜூலியட் தான், ராமனுக்கு ஒரே ஒரு சீதை தான். யூனோ, ஒன் செடியில் 1 ஃப்ளவர். அங்கே முருகனை கும்பிட்றீடே. எந்த பயனும் இல்லை. ஓ, பேங்க் மேனேஜர் கூப்பிட்றாரு. ஹலோ சார், லேண்ட் பார்த்து போனீங்க சார்? இது கார்டு மாதிரி இருக்கா? லோன் கிடைக்காதா சார்? அது அப்படி இல்லை சார். அது ஹலோ சார், எனக்கு அப்பயே தெரியும் கிடைக்காது. இந்த உலகம் வரணும். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, காடு மாதிரி இருக்குன்னு. காடு மாதிரி தான் எனக்கு வேண்டாம். இதை விட சீப்பா எங்கேயுமே கிடைக்காது. சீப்பா இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம தாராளம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு காமெடி. கோயம்புத்தூர்ல வாங்கிக்கலாம். ஹலோ செல்லம், இப்போ வேற போட பக்கம் சார். உங்களுக்கு இல்லை சார், நாளைக்கு வந்தால் லோன் வாங்கிக்கலாமா சார்? உனக்காக தான் செல்லம் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு வந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை சார், கிராஸ் டாக் சார். சார் சொல்லுங்கள் சார், நாளைக்கு என்ன வரும்போது என்ன டாக்குமெண்ட் எடுத்து வரணும் சார்? டேரி மில்க்கு, ரோஸு, மல்லிகைப்பூமா சார்? இல்லை சார். சார் நீங்கள் இந்த லோனை மட்டும் எப்படியாச்சும் கேன்சல் பண்ணி விடுங்க. சரி சார், சேங்ஷன் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு என்ன கட்டலும் கம்பெனி தரேன். என்ன வேணாலுமா? என்னடி சொல்ல சொல்ற சார்? உங்களை தாங்க சார் மலை போல் நம்பி இருக்கேன். என்ன நம்பிட்டல, அப்ப கன்ஃபார்ம் கல்யாணம் தான். எனக்கு அர்ஜென்ட்டா இன்னொரு லோன் கிடைக்குமா சார்? சார் இப்போ கொலை பண்ண போறோம் சார். அந்த கொலை பண்றதுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு காசு வேணும்ல. போறீங்க சார், நான் கொலை பண்ணி பேசுறேன். எத்தனை நாளைக்கு தான் வேலைக்கே போயிட்டு இருக்கிறது? கம்பெனி ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? கேண்டீன் வச்சிடலாமா? உனக்கு சுடுதண்ணியே வைக்க தெரியாது, நீ கேண்டீன் வைக்க போறியா? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லாஸ் ஆச்சுன்னா பிச்சை தான் இருக்கணும். பிட்காயின் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு உனக்கே தெரியாது. எதுக்கு வைக்கணும்? எல்லாம் சொல்றாங்களே, வேற என்ன பண்ணலாம்? கம்பெனி இந்திக்கார கான்ட்ராக்ட் பண்ணலாமா? அவெல்லாம் கான்ட்ராக்ட் விட்டு போய் கன்ஃபார்ம் ஸ்டாப் ஆயிட்டான். வேற என்ன, பட்டாசு கடை வச்சிடலாமா? அவுத்து போயிடும்.
யூடியூப் சேனல்? இப்போதான் உருப்படியாக ஐடியா சொல்கிறேன்.